இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விளாமரம். இதில் 2 வகை இருக்குது. ஒன்று தரை விளான், மரவிளான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மரவிளான் வகையை சார்ந்தது. இது ஆங்கிலத்தில் ஹுட் ஆப்பிள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதோடைய வேர்லேருந்து, இதோட பட்டையிலேருந்து, இதோட இலை வரைக்கும், இதோட காய், பழத்திலிருந்து எல்லாமே வந்து அரோசியம் சொல்லக்கூடிய பித்த நிலைப்பாட்டை சமன்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கல்லீரலுடைய பாதுகாவலர் என்று சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குடிப்பாங்க. இந்த நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய விளாங்காயினுடைய ஓட்டை வந்து நல்லா காய வச்சு பொடி செய்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா, விட்டதடி ஆசை விளாமடுத்து ஓட்டோடு அப்படின்னு ஒரு பழமொழி கூட உண்டு. இதை அவங்களுக்கு சுடு தண்ணியில் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா படிப்படியாக அந்த கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுபட்டு விடுவாங்க. இதனுடைய இலைகளை வதக்கி நம்ம துவையலாகவோ அல்லது சட்னியாகவோ கறிக்கூட்டாகவோ பயன்படுத்திக்கலாம். கஷாயம் வச்சும் குடிச்சிக்கலாம். பித்த பையில் இருக்கக்கூடிய கல்லை வந்து கரைக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் இருக்கக்கூடிய லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கொப்பளங்களையும் அதீத பித்த நிலைப்பாடுகளையும் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு நிலைப்பாடுகளையும் சமன்படுத்தும். உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சக்கம்மாலை வராமல் பார்த்துக்கும். இதனுடைய வேர் கஷாயத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கணையம் சொல்லக்கூடிய பேன்கிரியாஸ் இது வந்து நல்ல இயக்க நீரை கொடுக்கும். நல்ல சிறப்பான ஒரு மூலிகை, எல்லோரும் பயன்படுத்திக்கணும்.